சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித் போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்தது தொடர்பாக 6 காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரத்தில் உள்ளது பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவில். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். இந்நிலையில் அங்கு பணிபுரிந்து வந்த காவலாளி பாலகுருவிடம் திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி தனது மகளுடன் காரில் வந்துள்ளார். அவரால் காரினை பார்க் செய்ய முடியாத நிலையில் காவலாளி பாலகுருவிடம் காரை கொடுத்து பார்க்கிங் செய்யுமாறு கூறியுள்ளார். இதையடுத்து காரை அஜித்குமார் வேறொரு நபர் மூலம் பார்க்கிங் செய்துள்ளார். வழிபாடு முடிந்து சிவகாமி, நிக்கிதா ஆகியோர் காரில் ஏறிய போது அங்கு பையில் இருந்த துணிகள் சிதறி கிடந்த நிலையில் தனது 10 பவன் நகையை காணவில்லை என திருப்புவனம் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் காவலாளிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் உயிரிழந்ததை அடுத்து அஜித்குமாரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் குவிந்து காவலாளி அஜித்குமாரின் உயிரிழப்புக்கு காவல்துறையினரே காரணம் என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தனிப்படை தலைமை காவலர்கள் பிரபு, கண்ணன், சங்கர், மணிகண்டன், ராஜா, ஆனந்தன் ஆகிய 6 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டுள்ளார்.